மேபி எங்களை அடிச்சு வெளில கொண்டு வெளியே கமர்ஷியல் கண்டென்ட் மாதிரி கொண்டு வரோம். வேற மாதிரி இருக்க போது தெரியாத ஒரு கல்யாண மண்டபத்தில் போயிட்டு சாப்பிட்டு 3 பேரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தான் இந்த சேலஞ்சோட ஒரு டாஸ்க் வீடியோ. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்ல, ஆனால் அந்த மண்டபம் போகிறோம். வாழ்த்துக்கிறேன். என்னன்னா பயங்கரமான ஒரு செம்ம கண்டென்ட் மாட்டிருக்கு. என்ன ஒரு ரேண்டம் மேரேஜுக்கு போகிறோம். தெரியாத ஒரு மேரேஜ் யாருமே யாருமே இன்வைட் பண்ணல. ஊருக்கு வந்தோம். அப்படியே சரி ஓகே பயங்கரமாக பசி எடுக்குது, சரி கடைக்கு போகலான்னு பார்த்தா போய் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ விஷுவலாக வந்து கொடுக்கணுன்றதுக்காக இதை ட்ரை பண்ணுறோம். மேபி எங்களை அடித்து வெளில கொண்டு வெளியே தரலாம், கைத்தை பிடிச்சி வெளியே போங்கடா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து வேற மாதிரி போகுது இந்த கண்டென்ட். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மண்டபத்தில் போயிட்டு என்னென்ன ஃபுட்டு வெரைட்டிஸ் போடுறாங்கன்ற கொண்டு பார்க்கலாம். மண்டபத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன். மண்டபத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ரேண்டம் தான், யாரும் தெரியல. பயங்கரமா இருக்கு. ஒரு பதட்டத்தோட தான் நம்ம 2 பாய்ஸும் நடந்து போறானுங்க. உள்ள போயிட்டு என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை கண்டினியூ பண்ணலாம். ஒரு குத்து சாங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இறங்கி ஆட முடியுதான்னு பார்க்கலாம். அவங்க அதளவு டான்ஸ் ஆடாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் நம்ம. ஓகே, எடுத்த உடனே நம்ம ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே 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 இதெல்லாம் அச்சு நோக்கிட்டு இருக்காங்க. போடு போடு போடு. சாப்பாடு என்னென்ன வெரைட்டி இருக்கிறது உள்ள வந்து 3 பேருக்கும் வந்து தரமான ஒரு சீட் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்கப்பா எல்லாம் கேங், இங்க பாருங்க கேங். உள்ள வந்துட்டோம். அடுத்து வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்றத வந்து பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இலை வந்துருச்சு. இல்ல என்னென்ன பொருள் வருது சரி, உருளைக்கிழங்கு சரி சரி. ஆமா சாப்பாடு ஜாலியா சோழி முடிச்சு மக்களே. ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. சாப்பாடு காலியா. ஒரு பதட்டம் கூட இல்லாம இருக்கிறான் நம்ம அஜித். எதுக்கு இருக்கணும்? இல்லங்க பந்தின்னு வந்தா இறங்கிடுறாங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். வத்த குழம்பு இருக்கா? அதில் வத்த குழம்பு இருக்கா? வத்த குழம்பு ஓகே. பிரதர் வத்த குழம்பு கேட்டிருக்கேன். அடுத்து
அடுத்து வந்து வத்த குழம்பு. இது லைட்டாக சாப்பிடுங்க, சாம்பார் லைட்டாக சாப்பிடுங்க. அடுத்து வத்த குழம்பு, ஓகேவா? வத்த குழம்பு சாம்பார் வாங்கியாச்சு. அந்த பையன் அதான் பாருங்க, பயமுள்ள வத்த குழம்பு ஊத்துறாத. வத்த குழம்பு சாம்பார். ஓ அப்படியா விஷயம். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாமல் சாப்பிட்ருக்கீங்க. பட் நம்ம இப்போ ரேண்டம் பீப்புள் முடிஞ்சு இப்போ போயிட்டு மஞ்சள் பையன் வாங்கினா அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம் கண்டிப்பாக. ஃபைனலாக இந்த மண்டபத்தில் இங்கேயே பேசிடும். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆரஞ்சு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாஸ்க் இன்னும் பெட்டராக பண்ணலான்றத ஒரு குத்து டான்ஸ் வாழைச்சு அப்படி குத்துனா பாருங்க, எல்லாம் விட்டாங்க. I am your best friend. Please, yeah. பட் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எங்கன்னா போயிருக்கீங்களா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏதாவது இப்போ நம்ம கம்பேரிசன் போனதை விட இது எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஏன்னா யாருன்னே தெரியாது. போனோடனே விட வெளியே போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டாங்கன்னா ஆமாம். ஏன்னா வந்து பயங்கரமாக இருந்தது, சாப்பாடும் நல்லா இருந்தது, ஸ்வீட்டு அது இதுன்னு வச்சு பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க. அவுட்லுக் தான் எடுக்க போகிறோம். சும்மா தெரியும். சரி, ஓகே. பூரி பழம் மசா இப்படி போகலாம். இப்படி வாங்க கேமராமேன், இப்படி வாங்க. ஓகேங்க. ஓகே ஓகேப்பா. இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேமராமேனுக்கு கொடுக்க போகிறேன். இதை அது ஜூம் அவுட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கேமராமேனுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நம்மளை எடுக்கிற கேமராமேன் வந்து அவர் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இங்கேருந்து தான் வந்து கிடைக்குதுங்க. ஃப்ரெஷ் மாஸ்டர் கடாயை வச்சு நின்றுட்டு இருக்காரு.